இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேத்தமெட்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர்ஸ், எண்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம படித்தது ஃபுல்லாகவே வந்துட்டு சிறிய அளவிலான எண்கள், அதாவது சின்ன நம்பர்ஸ் பற்றி தான் படிச்சிருப்போம். இனிமேல் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே பெரிய அளவிலான நம்பர்ஸ், அந்த எண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறலாம். தொடரி முன்னியை பற்றி பார்க்கலாம். ஒரு எண்ணோடு வந்துட்டு ஒரு நம்பரை கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு தொடரி, அதாவது ஒரு நம்பரோட தொடர்ந்து வருது, அதனால அது தொடரி. ஒரு எண்ணிலிருந்து ஒன்றை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற எண் வந்துட்டு முன்னி. கீழே ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 999ஓட ஒன்றை கூட்ட சொல்லியிருக்காங்க, அதுனா 1000. இது என்ன வருது? தொடரி. அப்போது 999ஓட ஒன்றை கூட்டும்போது நமக்கு அடுத்து அதை தொடர்ந்து வர்ற நம்பர்னால இதை தொடரி. இதே செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, 10,000லேருந்து ஒன்றை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 9,999, அதாவது அதுக்கு முந்தைய நம்பர் கிடைக்குது. அதனால் இது வந்து முன்னி, இது வந்துட்டு தொடரி, இது வந்து முன்னி. 4,576 தொடரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், அதோட ஒன்றை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் தொடரி, அதாவது அதை தொடர்ந்து வர்றது. அப்போ 4,576 + 1, நம்ம வந்துட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் 4,577. 8,970 முன்னி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 8,970 முன்னினா என்னென்னா நம்ம அதோட ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் முன்னி. அப்போது 8,969 ஒரு நம்பரை கழிச்சோம்னா கிடைக்கிற ஆன்சர் இந்த ஆன்சர். இதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க, சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு சிறியன்னு சொல்லிட்டாலே வந்துட்டு என்னென்னா 1 தான் இருக்கிறதுலே நம்பர் வந்துட்டு சிறிய நம்பர் வந்துட்டு 1 தான் வந்துட்டு சிறிய நம்பர். 5 இலக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போது 2, 3, 4, 5 இலக்கத்தில் வந்துட்டு எழுதியாச்சு. இந்த 5 இலக்க சிறிய எண்ணோட முன்னி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முன்னினா நம்ம என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். அப்போது 10,000ஓட -1 வந்துட்டு 9,999. இதுதான் இதோட ஆன்சர். அதாவது சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி வந்துட்டு, சிறிய 5 இலக்க எண்ணுனா என்னென்னா 10,000, அதோட முன்னி வந்து 9,999. இதையே எப்படி கேட்கலான்னா, பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டால் 9,999 தான் பெரிய 4 இலக்க எண். இப்போ இடமதிப்பு விளக்கம், பிளேஸ் வேல்யூ சார்ட், அதாவது இந்திய எண்முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியன் மெத்தட். எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருந்தா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் உடனே சொல்கிறது கஷ்டம். அதனால தான் நம்ம வந்துட்டு இடமதிப்பு விளக்கத்தை வச்சு இந்த நம்பர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே இதில் வந்துட்டு எப்படி பிளேஸ் வந்துட்டு சொல்கிறதுனா, இப்போ ரைட் சைடு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு. இந்த பிளேஸ் வந்துட்டு 1ன்னு சொல்லணும். இந்த செகண்ட் பிளேஸ் வேல்யூ வந்துட்டு 10. இது வந்து 1 மடங்கு, இது 10 மடங்கு. அடுத்த பிளேஸ் வந்துட்டு 100. அடுத்த பிளேஸ் 1000. அடுத்த பிளேஸ் 10,000. லட்சம். இது 10 லட்சம். இது கோடி. இது
10 கோடி. அப்போ இதை எப்படி வாசிக்கலாம்? 10 கோடி அப்போ வந்துட்டு 3 35 கோடியே 94,68,421. இது மாதிரி நம்ம பிரித்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு இதோட வேல்யூவை வந்துட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தட், அதாவது பன்னாட்டு எண்முறை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம்.